ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லாங் கேப் வந்து எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் ஜஸ்ட் ஒரு என்னோட ரூம் செட்டப் கொஞ்சம் கேமராலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுனால. அண்ட் கேமரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இவர கூப்பிடாம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ரொம்ப நாளா அவர வந்து ஃபாலோ அப் பண்ணி, இன்னைக்கு பாட்காஸ்ட் கூப்ட்டு வந்தாச்சு. ஸோ யார சொல்லியிருப்பேன் நீங்க தம்ப்நெயில் பார்த்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். லைக் மோஸ்ட் ஆஃப் த இங்க இருக்கிற நெறைய செலிபிரிட்டீஸ் கிட்ட நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டலாம் பேசும்போது, இவர பார்த்து தான் நெறைய பேர் வந்து கேமரா ஃபுல்லாவே கத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. அதுல நானும் ஒருத்தன். ஸோ ஐ அம் சோ ஹேப்பி டூ இன்வைட் ஹிம் இன் மை பாட்காஸ்ட். அண்ட் ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு ஷாம். நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க் யூ ஃபார் காலிங். நல்லா இருக்கேன் சார். அதான் சார், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாரி வர்ச்சுவலா நான் வந்து கனெக்ட் பண்றேன். ஸோ நீங்க இந்தியால இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இன்னும் நல்லா இன்டராக்ட் பண்ணி பேசியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. கரெக்ட்டு தாங்க. நேர்ல பார்த்து பேசுற மாரி வராது. இருந்தாலும் இப்போ இன்டர்நெட்லாம் வந்து உ உலகமே சுருங்கி போச்சு. வேலையே அப்படித்தான் போயிட்டு இருக்குங்க. அதனால சீக்கிரம் பழகிடும். இது உங்களுக்கு இன்னுமே வைடர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்கும். நெறைய பேர் கூட நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். எல்லாரும் நேர்ல தான் வரணும்னு அவசியம் யாஹ் இல்லாம, சார். இன்னுமே நெறைய பேர் கூட நீங்க ரீச் பண்ணலாம். கரெக்ட் சார். சார் நம்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். சொல்லுங்க சார். ஐயோ! அ தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க? நீங்க வேற நான் தூக்கத்துல உளறிட்டு இருக்கேன். இல்ல இல்ல. தேங்க்ஸ் எதுக்கு அப்டின்னா, இப்போ நான் வந்து இந்த கேமரா முன்னாடி உட்காந்து நான் பேசுறேன் அப்டின்றதுக்கு காரணமே நீங்க தான். லைக் என்னோட ஜர்னி ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சில வீடியோஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அ எப்டி ஸ்டார்ட் ஆச்சு அப்டின்னா, நான் காலேஜ் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல என்னோட ரூம்மேட்ஸ் நான் பிகாம் ஸ்டூடண்ட். என் ரூம்மேட்ஸ் எல்லாமே விஸ்காம். ஸோ அவங்க எல்லாம் கேம் வாங்குனாங்க. அவங்களுக்கு கேமரா எப்டி ஆப்பரேட் பண்ணணும்னு கூட தெரியாது. எங்க அப்பா வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஸோ, அவருக்கு வந்து அதனால எனக்கு ஒரு சில கேமரா பத்தி தெரியும். ஸோ, அப்போ அப்படி கேமரா சொல்ல ஆரம்பிச்சு, அவங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லிட்டு எங்க அப்பாகிட்ட கேட்டு, எங்க அப்பா சஜெஸ்ட் பண்ணது தான் உங்க சேனல். ஓ! நான் உங்க சேனலுக்குள்ள வர்றப்போ, நீங்க வந்து ஒரு 15 வீடியோஸ், 20 வீடியோஸ் போட்டிருந்தீங்க. அந்த சில் அவுட் வீடியோ வரைக்கும் போட்டிருந்தீங்க. ஸோ, அதுதான் என்னோட பேஸாவே இருந்துச்சு. எனக்கு கேமராவோட இன் டெப்த் நாலேட்ஜ் எனக்கு வந்து கத்துக்கிட்டதுக்கு உங்ககிட்ட இருந்து தான். ஸோ, ஐ அம் சோ ஹேப்பி ஃபார் தட் ஆக்சுவலா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் நான் என்னங்க V2K ஃபோட்டோகிராஃபி சேனல் இல்லன்னா, வேற ஏதாவது சேனல் வந்திருக்கும். இது பெரிய விஷயமே இல்லைங்க. எங்க இருந்தாவது கத்துக்கலாம். இல்ல நம்ம அப்டின்ட்டு கத்துக்கணுங்கிற இல்ல ஆர்வம் சார். இருந்தா, நம்ம டேட்டா ரீஜனல் தானா வரும் நமக்கு. நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நம்ம ஃபாரின் கிரியேட்டர்ஸ் கிட்ட என்னதான் கத்துக்கிட்டாலுமே, நம்ப ரீஜனலா சொல்லி தரும்போது இன்னும் அது ஈஸியா இருக்கும்ல. நான் எடிட்டிங் கூடமே வந்து ஃபாரின் கிரியேட்டர்ஸ் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். பட் ஆனா, அதே எனக்கு எடிட்டிங் சொல்லி தர்றதுக்கு தமிழ் கிரியேட்டர்ஸ் யாருனா இருந்திருந்தாங்க அப்படின்னா, என்னோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து இன்னும் சீக்கிரம் நடந்திருக்கும் அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப கரெக்ட்டுங்க. நான் இப்பவே அட்வான்ஸ்டா உங்களுக்கு வேணா ஒரு தேங்க் யூ சொல்லிடுறேன் இப்போ. எ எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 வருஷம் இருக்கும். 9 வருஷமா இன்னும் பின்னங்கால் பெடல் எடுக்க ஓடிட்டு இருக்கேன் நானு. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ பார்த்தா. எனக்கு அது சுத்தமா புரியவும் மாட்டேங்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உங்களுடைய பேஜ்ல ஏகப்பட்ட டுட்டோரியல் சின்னதா நெறையா இருக்கு. அதனால சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நிறுத்தியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னாலே நமக்கு அலர்ஜிங்கிற மாரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குட்டி நம்பிக்கை இருக்கு. சரி, நம்மளும் கத்துக்கலாம். நம்மளும் ஏதாவது 1, 2 வித்த காட்டலாம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதுக்கு இப்பவே அட்வான்ஸ்டா உங்ககிட்ட தேங்க் யூ சொல்லிடுறேன். நீங்க சொன்ன மாரி தான் எனக்கு தமிழ்ல அது கண்டிப்பா, இன்னொருத்தங்க கண்டிப்பா சார். சொல்லிக் குடுத்து அது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு. இன்னைக்கு கூட உங்களோட வீடியோ தான் பார்த்தேன். அந்த லேப்டாப் அப்படி மூடுனா பின்னாடி ஏதோ பயங்கர ஆ. லேண்ட்ஸ்கேப்லாம் தெரியிற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன் நானு. இந்த மாஸ்க் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு. ஆமாமா. ஸோ அந்த மாரி ஆமா, கன்டின்யூ ஆமா சார். பண்ணுங்க. இந்த இந்த மாரி எடிட்டிங் நியூவான்ஸஸ் கண்டிப்பா சொல்லிக் சார். குடுக்கறதுக்கு ஆள் இல்ல. இப்ப என்ன உட்பட எடுத்துக்கிட்டாக்கா, பேசிக்ஸ் எப்படி கட் பண்றது? ஜே கட்னா என்ன? எல் கட்னா என்ன? இதெல்லாம் ஓகே. ஆனா அந்த அந்த கீ ஃப்ரேம்ஸ் வச்சு, அந்த ப்ராப்பரா கீ ஃப்ரேம்ல வந்து எப்படி அனிமேட் பண்றது? அப்படிங்கிற மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதுவே பேசிக்னாலும் கூட, அந்த நியூவான்ஸஸ் வந்து இப்ப வரைக்கும் நான் வேற யார்கிட்டயும் பார்க்கல. வேற எந்த தமிழ் சேனல்லயும் பார்க்கல. நீங்க அத பண்ணிட்டு இருக்கீங்கங்கிறது ரொம்ப சந்தோஷம். கன்டினியூஸா தயவு செஞ்சு பண்ணுங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க அது. தேங்க் யூ சார். ஆக்சுவலா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ம். யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து கேமராலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்கும்போது, ஏன் நீங்க வந்து யூடியூப் பண்ணணும்னு நெனச்சீங்க? அதுவும் பண்றது வந்து நீங்க ஃபாரின்ல இருந்தாலுமே, தமிழ்ல பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு சார் ஆக்சுவலா? ஓ! யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு நாட்டமுமே இருந்தது இல்லைங்க, உண்மைய சொல்லணும்னாக்கா. இது வந்து ஒரு ம், ஒரு ம். ஃபோர்ஸ்னால தான் ஆரம்பிக்கவே செஞ்சேன் நானு. 3 இடத்துலேருந்து ஃபோர்ஸ் வந்தது. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் இங்க ஸ்ரீராம் ரமேஷ்ன்னு ஒருத்தரு. அவரும் அவருடைய ஒய்ஃப் ம், ம், சௌமியான்னு 2 ம். பேரும். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஃபோர்ஸு. ம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் அனுஷா சுப்ரமணியன்.
அவங்க ஒருத்தங்க, அதுக்கப்புறமா என் ஒய்ஃப். 3 பேருமே வந்து, "நீ ஃபோட்டோ எடுக்குற, அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கிற நீ. நீ கத்துக்கிறத YouTubeல ஏதாவது ஒரு டுட்டோரியல் வீடியோவா போடு. அதுவும் முக்கியமா தமிழ்லயே போடு" அப்படின்னாங்க. "நீ இங்கிலீஷ்ல பண்றதுனா கூட பண்ணு" அப்படின்னாங்க. நமக்கு சின்ன வயசுலேருந்தே பேசி பழகுன பாஷை தமிழ் அப்படிங்கிறதுனால, நமக்கு நேச்சுரலா யோசிக்கிறதே தமிழ்ல தான் வரும். அதனால அந்த ஃப்ளோ எல்லாமே வந்து தமிழ்ல கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இங்கிலீஷ்லயும் ட்ரை பண்ணேன். பைலிங்குவல்லாம் ட்ரை பண்ணேன் ஸ்டார்ட்டிங்ல. ஆனா எடிட்டிங் ஒர்க்லாம் நம்மளால ம், தாங்க ம், ம், முடியாதுடா ம். சாமி அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். அது எத்தனை செஞ்சதை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஒரு யூடியூப் வீடியோ பண்றதுக்கு எப்படி இருக்குன்னா, எப்படிதான் சினிமால எடுக்கிறாங்களோ, ஒரே படத்துல 2, 3 மொழியில திருப்பி திருப்பி எடுக்கிறாங்களோ. ஆனா அப்படி வந்தது கரெக்ட்டு தான் தாங்க அது. சார். நீ வந்து கத்துக்கிறேன்னு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருக்க. அத வந்து 4 பேருக்கு சொல்லிக் குடு. 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர் என்ன ஃபோர்ஸ் பண்ணதுனால தான், ஆக்சுவலி டெக்னிக்கலி 4 பேரு. அவங்க ஃபோர்ஸ் பண்ணினதுனால தான் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவே ஆரம்பிச்சேன். அந்த வீடியோ செஞ்சுட்டே வந்து எனக்கெல்லாம் ஐயோ! எனக்கே பயங்கர கிரிஞ்சா இருந்தது. அப்பவே எனக்கு கிரிஞ்சு. இப்பல்லாம் பார்த்தா கொண்டு போய் நெத்திய கொண்டு போய் செவுத்துல அடிச்சுக்கலாம் போல இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தா. அ சார், அந்த பயங்கர ஃபர்ஸ்ட் கிரிஞ்சு வீடியோஸ் அந்த எல்லாம் வீடியோ. வச்சு தான் சார் நாங்க வந்து கேமராவ வந்து கத்துக்கவே ஆரம்பிச்சோம். இப்படியெல்லாம் இல்லைங்க. அதான் சொல்றேனே, நம்ம சேனல் இல்லன்னா இன்னொரு சேனல் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்க. யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா கத்துக் குடுத்துருந்துருப்பாங்க. நீங்க சொல்றது இப்போ ஆக்சுவலா ஒரு ரீசென்ட்டா வந்து சித்து அண்ணாவோட சேனல்ல பார்த்தேன். யோகி பாபு சொல்லியிருப்பாரு அவரு. நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. இருக்கலாம். தன்னடக்கம் இருக்கலாம். அது 60 கிலோமீட்டர் கீழ இருக்கக்கூடாது. அந்த மாரி இருக்கு. சார் லிட்டரலா சொல்றேன் இல்லைங்களா? இன்னைக்கு நான் கேமரா முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நீங்களும் தான் சார். ரொம்ப எனக்கு ஏன்னா இந்த நன்றிங்க. கேமரா எப்படி நான் ஆக்சுவலா இப்ப நான் Sony FX30 வாங்கியிருக்கேன். இது வாங்குறப்போ கூட உங்களோட ரிவ்யூ ஃபுல்லா பார்த்துட்டு தான் வாங்குனேன். அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே எந்த டவுட் இருந்தாலுமே உங்களோட வீடியோஸ் தானே எங்களுக்கு எல்லாமே. அ அ இப் அப்படி வேணா இப்படி வேணா சொல்லுங்க. V2K ஃபோட்டோகிராஃபி சேனல் தான் காரணம்னு வேணா சொல்லுங்க. அது வேணா நான் ஏத்துக்கிறேன். அ ஏன்னா நம்ம சேனல்ல ஆ நிவேதனும் சேர்ந்து பண்ணியிருக்காரு வீடியோ. நெறைய வீடியோ பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் ஏகப்பட்ட நாலேட்ஜ் கரெக்ட் அவர் தான் ஷேர் சார். பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சேனல் வந்து ஒரு கான்செப்ட். அதுல யார் வேணாலும் வந்து நாலேட்ஜ் ஷேர் பண்றதுன்னா தாராளமா பண்ணலாம். பிரச்சனையே கிடையாதுங்க. கண்டிப்பா சார். அதான் V2K சேனல் தான் யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ, என்னோட அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல மெயினா புஷ் பண்ணது உங்க சேனல் தான். அத நான் இங்க வந்து பதிவு பண்ண விரும்புறேன். தேங்க் யூ, தேங்க் யூ. சார் அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேமரா யூஸ் பண்ணீங்க? எந்த இயர்ல யூஸ் பண்ணீங்க? அத பத்திலாம் இங்க யாருக்குமே நெறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அத நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்க கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது? ஆ கெரியர் வைஸ்ங்கிறத விட, நான் சின்ன வயசுல இன்னும் ஒரு 7த், 8த் அந்த டைம் படிச்சுக்கிட்டு இருப்பேன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து எங்க மாமா ஒருத்தர் வந்து யாஷிகா எஸ்எல்ஆர் கேமரா ஒண்ணு வச்சிருந்தாரு. ம், ம், ம். அந்த டைம்ல நான் பார்த்ததுலயே ரொம்ப ப்ரொஃபஷனல் கேமரான்னா அதுதான். இன்ஃபாக்ட் அதுக்கு ப்ரொஃபஷனல் கேமரா கூட கிடையாது அது. இன்னைக்கு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் கேமரா கிடையாதுன்னு. ஆனா அன்னைக்கு தேதிக்கு அது ரொம்ப பெரிய ம். ஒரு விஷயமா இருந்தது. அந்த எஸ்எல்ஆர்ல அந்த மிரர்ல இப்படி சேர்த்து வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. நான் ஒரு ஃபோட்டோ கூட நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கவே இல்ல. அதெல்லாம் அப்புறமா தான் கத்துக்கிட்டேன். ஏன்டா ஒரு ஃபோட்டோ கூட ஃபோக்கஸ்ல வரல அப்படிங்கிற மாரி எங்க மாமா சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அந்த கேமராவ ம், தொலைச்சுட்டாரு. நான் ம், அவர்கிட்ட ம். போய் கேட்டேன். அந்த கேமரா இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லடா வீடு காலி பண்ணும்போது எங்கேயோ போயிடுச்சுடா. அது எங்க போச்சுன்னே தெரியலடா அப்படின்னாரு. சரி ஓகே. அதுக்கப்புறமா அ எங்க அம்மாவோட தங்க வந்து லண்டன்லேருந்து ஒரு ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா ஒண்ணு வாங்கி கொண்டு வந்து குடுத்தாங்க. மினோல்டா ரேவா அப்படின்னு நெனைக்கிறேன். ரேவா மினால்டா ஆமா, 100 மினால்டா ஆமா. ஆமாங்க. அது வந்து அதுவும் ஒரு சூப்பரான கேமரா அது. ம். அந்த கேமரா வெறும் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா தான். 35 மில்லிமீட்டர் கேமரா அது. அதுல போட்டு அதுல தான் ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. இன்ஃபாக்ட் அது பெரும்பாலும் ஆட்டோமேட்டிக் கேமரா தான். ஃபர்ஸ்ட் சீரியஸான கேமரா, அதாவது நம்ம ம். கண்ட்ரோல் எடுத்து நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரா யூஸ் பண்ணதுன்னாக்கா, Canonல பவர் ஷாட் S5 IS ன்னு சொல்லிட்டு ஒரு கேமரா இருந்ததுங்க. 2007ல அந்த ம், கேமரா ம், வாங்கினேன். என் ம். ஃப்ரெண்டோட அண்ணா வந்து அருண் பார்த்தசாரதின்னு அவரு வந்து யுஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தாரு அந்த கேமராவ. Canon PowerShot S5 IS அந்த கேமரால தான் அது ஆக்சுவலி மிரர்லெஸ் கேமரா தான். அதனால எனக்கு கத்துக்கிறது இன்னுமே ஈஸியா இருந்தது. நான் எடுத்ததும் DSLRல கத்துக்கல, மிரர்லெஸ்ல தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா எடுக்கும்போதே நமக்கு என்ன எடுக்க போறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி கேமரா காமிச்சிரும் அப்படிங்கிறதுனால, என்ன செட்டிங்ஸ் எந்த மாத்துனா இருட்டாது, வெளிச்சமாகுது, இருட்டாது, வெளிச்சமாகுது. இதெல்லாம் நம்ம அப்படியே நம்மளே நோண்டி நோண்டி ஓரளவுக்கு சரி ஓகே இப்படி எடுத்தா தான் படம் ஒழுங்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டது தான். ஆனா இதுக்கெல்லாம் என்ன டெக்னிக்கல் ம், காரணம், ம், என்னென்ன ம். டெக்னிக்கல் பேருன்னு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தரு நரசிம்மன்னு அவரு வந்து Canonல 60Dயா?
D60D கரெக்ட் 60D வச்சிருந்தாரு. 60D ஆமா அவர் 60D. தான் சொல்லி கொடுத்தாரு ஷட்டர் ஸ்பீட்னா என்ன, ஐஎஸ்ஓனா என்ன அப்படிங்கறதெல்லாம் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆப்பர்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிக்கான்ல D60 கேமரா வாங்கினேன் நான். ஃபர்ஸ்டா வாங்கின DSLR கேமரா தான். 2008ல வாங்கினது. நானும் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கீங்களா? சூப்பர். அந்த கேமரா, அதுக்கப்புறமா D90, அதுக்கப்புறமா D750, அப்படியே ஜேர்னி ஆரம்பிச்சதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீரியஸான கேமரா அப்படின்னாக்கா கேனன் PowerShot S5 தான் சொல்லுவேன். சார் இப்போ உங்களுக்கு நீங்க வந்து எல்லா பிராண்ட்ஸுமே நீங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? Canonல இருந்து Nikon, Sony, Panasonic, Fuji எல்லாமே. அதுல உங்களோட ஃபேவரைட் கோ டூ கேமரா இல்ல கோ டூ பிராண்ட் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஓகே. இது வந்து ஒரு ரொம்ப டீப்பான கேள்விதாங்க. ஏன்னா, அ இன்னைக்கு வரைக்குமே ஃபோட்டோஸ்க்கு எனக்கு வந்து நிக்கான் பாடிஸ் தான். ஃபோட்டோஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா, நிக்கான் பாடி பாருங்க. இப்போ Z6 Mark III இது. ஸோ இது இப்போ ரீசெண்டா வாங்கினது காரணம், இது வந்து ஒரு நல்ல ஹைபிரிட் கேமரா தான் இது. இருந்தாலும் சரி ஓகே. ஃபோட்டோஸ்க்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி D750 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேமரா 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மாசத்துல 10 வருஷம் ஆகப்போகுது அந்த கேமராக்கு வயசு. அதனால அதோட வேர் அண்ட் டேர் நல்லாவே தெரியுது அந்த கேமரால இப்போ. அதனால இப்போதைக்கு அத வந்து ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி மாரி விஷயங்களுக்கு, எதுக்காவது ரொம்ப ரேரா யூஸ் பண்ற விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத இப்போதைக்கு எடுத்து வச்சுட்டேன் நானு. அத யூஸ் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதான் ஃபோட்டோகிராஃபிக் அப்படின்னு வந்துருச்சுனாக்கா, நிக்கான் பாடிஸ் தான் இப்போதைக்கு பிரிடாமினன்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. வீடியோக்கு நான் நிக்கானுக்கு எப்படியாவது நிக்கான் பாடிஸ நல்ல விதமா அதில யூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப முட்டு குடுத்து பார்த்துட்டேன். ஆக்சுவலி சில பிரச்சனைகள் இருக்கு நிக்கான் பாடிஸ்ல. அதனால இப்போதைக்கு என்னுடைய கோ டூ கேமரா ஃபார் வீடியோ அப்படின்னாக்கா சோனி பாடிஸ் தான். கேனன் கூட ட்ரை பண்ணினேன் நானு ஜென்யூனா. ஆனா என்ன பிரச்சனைன்னா, நான் ட்ரை பண்ணின டைம்ல அவங்களுடைய லாக் ஃபைல்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஃபைல் சைஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தது அப்படிங்கிறதுனால என்னால அத கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா கட்டுப்படி ஆகல எனக்கு. அதனால சரி ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனி சைட்ல இறங்கிட்டேன் நானு. சோனில இப்போதைக்கு கோ டூ பாடிஸ் அப்படின்னாக்கா, ஆப்வியஸ்லி வீடியோக்கு A7S III பாடி. அதுக்கப்புறம் இப்ப எடுத்துட்டு இருக்கிறது வந்து ZV-E1 பாடி. இந்த கேமரா ஐ மீன் இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற கேமரா. இது போக எப்பயாவது A7 IV பாடி யூஸ் பண்ணுவேன் நான் வீடியோக்கு. ஸோ ஃபோட்டோஸ்க்கு நிக்கான் பாடி, வீடியோக்கு சோனி பாடி. நீங்க எப்படிங்க? உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுடைய ஃபேவரைட் எதுங்க? சார் நான் வந்து பெருசாலாம் நான் வந்து யூஸ் பண்ணதில்ல. நான் வந்து ஒரு 2, 3 கேமராஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைம்ல அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நிக்கான் பாடிஸ் நெறைய யூஸ் பண்ணியிருந்தாரு. நிக்கான் 70D இருக்கட்டும், நிக்கான் 6500 650 6500 தெரியல. ஸோ அந்த சீரிஸ் கேமராலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ரொஃபஷ்னலா ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கெனான் தான் போனேன். லைக் கெனான் வந்து 6D Mark II அது ஒரு 3 இயர்ஸ் கிட்ட வச்சிருந்தேன். காலேஜ் ஃபுல்லாவுமே அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் செகண்ட் இயர்ல அப்பா வாங்குனாரு. அவர் வெட்டிங்க்கு வாங்குனாரு. அவர் யூஸ் பண்ணத விட நான் தான் அதிகமா யூஸ் பண்ணேன். அதுக்கடுத்து அதுக்கு லென்சஸ் ஒரு 4, 5 வாங்கி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம தனியா வாங்குறப்போ அந்த டைம்ல R6 இருந்துச்சு. ஸோ R6 Mark I எடுத்தேன். அது எடுத்து அது ஒரு 1 இயர் கிட்ட யூஸ் பண்ணேன். இப்போ வந்து Sony FX30 ஃபர்ஸ்ட் Sony இப்ப தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது FX30ல தான். நீங்க சொன்ன மாரி Canonல வந்து ஃபைல் சைஸ் வந்து எக்கச்சக்கமா தான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பாட்காஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் இல்லைங்களா, அதுவே 100 GB கிட்ட தாண்டும். இப்ப என்னடான்னா Sonyல வந்து எடுக்கிறேன், என்ன கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இப்ப தான் ஒரு 4, 5 டேஸா தான் Sonyக்குள்ள என்டர் ஆயிருக்கேன். ஸோ அது எனக்கு Canonஆ, Sonyயான்றது தெரியல. இவ்வளோ நாள் ஒரு 6 இயர்ஸ் கிட்ட Canon யூஸ் பண்ணதுனால, Sonyக்கு டக்குன்னு அடாப்ட் ஆக முடியல. நானும் ஆகிட்டே இருக்கேன். Canon தான் இப்போ ஏதாவது டக்குன்னு போய் எடுக்கணும் அப்படின்னா Canonல எடுக்கிறேன். மோஸ்ட்டா இந்த மாரி லாங் ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னா Sonyல இப்போதைக்கு எடுத்துட்டு இருக்கேன். நல்ல பாடிங்க. FX30 அருமையான பாடி. நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணுங்க. சார் அப்புறம் எப்போ நீங்க ஃபாரின் போனீங்க? இல்ல ஃபர்ஸ்ட்லேருந்தே அங்க தான் இருக்கீங்களா? ஏன்னா இந்தியால நீங்க வந்து வரீங்க, ஒரு ட்ரிப் மாரி வரீங்க. அதுக்கடுத்து திருப்பி போயிடுறீங்க. நான் இங்க வந்தது வந்து 2012 பிப்ரவரில வந்தேங்க. ம், அட்லாண்டாக்கு. ம், ம். நமக்கு கோயம்புத்தூர் தான் நமக்கு பூர்வீகம். அதனால நமக்கு வர்றதுன்னா எப்பயாவது கோயம்புத்தூருக்கு தான் வருவேங்க நானு. வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வரணும்னு பார்த்துருக்கேன். ஆனா இப்ப வந்து 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த விசா, இமிகிரேஷன் பிரச்சனை அந்த மாரி ஆமா. சிக்கல்கள்லாம் நீங்க நெறைய இருக்கு. லாஸ்ட்டா வந்து அந்த ஒரு சின்ன ரூம்ல கூட எடுத்திருப்பீங்க. அந்த எக்கோ ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம். அந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஒரு லென்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒயிட் கலர் வால்ல. இப்பவுமே கூட இந்த ரூம்க்கு வால்லாம் ஒண்ணுமே பண்ணலைங்க. எக்கோ ட்ரீட்மெண்ட்லாம் ஒண்ணும் பண்ணல. குப்பை ஜாஸ்தி ஆயிருச்சு. அதனால எக்கோ தானா கம்மியாயிடுச்சு. எக்கோ அவ்வளோ. அரெஸ்ட் ஆயிட்டு இருக்கோம். நானும் இங்க அவ்வளோலாம் பெருசா இல்ல. ஜஸ்ட் வால்பேப்பர் இப்ப தான் ஒட்டியிருக்கேன். ஜன்னல் இருந்தது க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஜஸ்ட் வால்பேப்பர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன்.
நம்மளுக்கு கொஞ்சம் எடிட்ல தெரியறதுனால, எடிட்ல வந்து ஆடியோ ப்ராசஸ் பண்ணிடுறேன். ஆமாங்க. சாரி. அதான் 2012 அட்லாண்டாக்கு இங்க வந்தேங்க. நமக்கு பூர்வீகம் ஆ. கோயம்புத்தூர் தான். நமக்கு இந்தியால ஒவ்வொரு தடவைக்கு வரும்போதும் கோயம்புத்தூர் தான் போவேன். பிளஸ் வேலைக்கு வந்து மெட்ராஸ்க்கு வந்ததுனால, ம். எப்பவும் கோயம்புத்தூர், மெட்ராஸ் 2த்துக்கும் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருப்பேங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. ம், ம், அதனால ம். அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் அங்க தான் நடக்கும். பிளஸ் நம்ம வீடும் மெட்ராஸ்ல இருக்குங்க, நங்கநல்லூர்ல. அதனால ஜாலியா அங்க மெட்ராஸ் போயாச்சுன்னா, அது ஒரு மாதிரியான என்டர்டெயின்மெண்ட். கோயம்புத்தூர் போயாச்சுனாக்கா, அது அது ஒரு மாரி ஜாலியா இருக்கும். ஆனா என்ன, வருஷத்துக்கு 20, 25 நாள் தான் வர முடியுது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஆனா சரி, என்ன பண்றது, பொழப்புக்காக இங்க வந்தாச்சு. வேலை பார்த்து தானே ஆகணும். ஆனா 2012 இங்க சரி நீங்க வந்ததுங்க நானு. ஆ சார் அப்புறம் நீங்க அங்க வெட்டிங் எடுக்குறீங்க இல்லைங்களா? இங்க இருக்க வெட்டிங்க்கும், அங்க இருக்க வெட்டிங்க்கும் நீங்க பார்க்குற டிஃபரன்ஸ்னா என்ன? அது என்ன பெட்டரா இருக்கு? என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொன்னா, இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் பண்ணா எப்படி பண்ணலாம் அத? ஆக்சுவலி இது ஒரு சரியான கேள்விங்க இது. நான் வெட்டிங் செரிமனிஸே வந்து அ நம்ம ஊர்ல நடக்கிற அளவுக்கு ரொம்ப எலாபரேட்டா நடக்காதுங்க. நான் பார்த்த வரைக்கும். அ இப்போ பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க. ஒரு 3 நாள் வரும் ஷூட்டு. சரிங்களா? அட்லீஸ்ட் நான் வந்து இந்த நார்த் இந்தியன் வெட்டிங்ஸ் அதிகமா பண்ணினது கிடையாதுங்க. அ ஒரு 4, 5 தான் பண்ணியிருக்கேன். அத வச்சும் சொல்றேன் நானு. பிளஸ் சவுத் இந்தியன் வெட்டிங்ஸ் தான் நெறைய பண்ணியிருக்கேன். அதுல முக்கியமா தெலுங்கு வெட்டிங்ஸ் தான் நெறைய பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அ மிந்தின நாளு வந்து இந்த ஹல்தி, சங்கீத் இந்த மாரிலாம் நடக்கும். இதெல்லாம் வந்து தனியா வேற ஒரு ஹோட்டல்ல நடத்துவாங்க. இல்லாட்டி அவங்க வீட்லயே பெரிய இடம் இருக்கு அப்டின்னாக்கா, அவங்க அங்கேயே நடத்துவாங்க. அதனால அது ஒரு போர்ஷனு. வெட்டிங் மட்டும், அந்த செரிமனி மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா, நம்ம ஊர்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 4, 5 மணி நேரம் ஈஸியா ஓடும். கார்த்தால ஒரு அ அ 5 மணிலருந்து 11 மணி, 12 மணி, கிட்டத்தட்ட சிலதெல்லாம் 2 மணி வரைக்கும் கூட ஓடிருக்கு. லஞ்ச் டைம் வரைக்கும்லாம் தாண்டிலாம் ஓடிருக்கு நம்ம ஊர்ல. ஆனா இங்க செரிமனின்னு எடுத்துக்கிட்டாக்கா, ரொம்ப சுருக்கமா தான் பண்றாங்க. அது ஏன்னு தெரியல அது. இங்க டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இல்ல நெறைய மாறி போச்சு இங்கேயும். அதனால அ ரொம்ப சுருக்கமா தான் நடக்கும் வெட்டிங் செரிமனிஸ. ஒரு 3 மணி நேரம் மேக்ஸிமம், சரிங்களா? அதுல வந்து அந்த கோர் வெட்டிங் செரிமனி அப்டின்னாக்கா, ஆக்சுவலி 1 மணி நேரம் தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பிரிப்பரேஷன்லருந்து அ அந்த போய் அந்த அது என்னது, நான் ஹிந்து வெட்டிங்ஸ் பத்தி மட்டும் தான் சொல்றேன் நானு. நான் முஸ்லீம் வெட்டிங்ஸோ, கிறிஸ்டியன் வெட்டிங்ஸோ அதிகமா பண்ணது இல்லைங்க இங்க. ஹிந்து வெட்டிங்ஸ்ல வந்து அந்த போய் அந்த அது என்னது, அருந்ததி நட்சத்திரம் காட்டுவாங்க இல்லைங்களா? அது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு 2 1/2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிரும் இங்க. அது வந்து ஒரு விதத்துல ப்ரோ. அ இன்னொன்னு வந்து கிரவுட் மேனேஜ்மென்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க இங்க. நான் நம்ம ஊர்ல பார்த்த வரைக்கும் சொல்றேன் நானு. நம்ம ஊர்லலாம் பட்டுன்னு மூஞ்சில திட்டிருவாங்க சில பேர்லாம். அ நான்லாம் திட்டு வாங்கியிருக்கிறேன் நானு. அ ஒருத்தர் வந்து சேலத்துல ஒருத்தர் வந்து கேட்டாரு. "என்ன அங்கேயே எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? எங்களையெல்லாம் எப்ப எடுப்பீங்க?" அப்படின்னா, "இல்லைங்கண்ணா, அங்க முக்கியமா ஏதோ போயிட்டு இருக்குதுங்க. அத முடிச்சுட்டு இங்க வந்துடுறேங்க நானு" அப்படின்னேன் நானு. "எங்க நாங்கலாம் வீட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் வருவீங்களா?" அப்படின்னாரு. அப்படியே பார்த்தேன் நானு. சரி, ஓகே. நம்ம அங்கேயும் இங்கேயும் இவ்ளோ வித்தியாசம் இருக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. சரி, நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. நமக்கு கல்யாணத்த விட்டு வந்து உட்காந்துட்டு எடுத்துட்டு இருந்தா, அப்புறம் அவங்களும் தானே திட்டுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னே தெரியல எனக்குங்க. அப்புறம் தெரிஞ்சது, ஓகே, இதுக்கு தான் வந்து ஒரு 7, 8 பேர் போறாங்க போல இருக்கு ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஒரு 4 பேர் தான் போயிருந்தோம் அன்னைக்கு. ஆள் பத்தல. உண்மைய சொல்லணும்னா ஆள் பத்தல அன்னைக்கு. அப்படிதான் நடந்தது அன்னைக்கு. ஆனா நம்ம ஊர்ல கோயம்புத்தூர் வெட்டிங்ஸ்லயும் அ அ கோயம்புத்தூர்ல வந்து இந்த ஜென்னி கிளப்ல ஒரு வெட்டிங் பண்ணோம். மேட்டுப்பாளையத்துல ஒரு வெட்டிங் பண்ணோம். அந்த வெட்டிங்லாம் செம ஸ்மூத்தா போச்சு. சூப்பரா போச்சு அன்னைக்கு. அதனால பெரிய டிஃபரன்ஸ் அப்டின்னாக்கா, எங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் டெக்னிக்கல் சைட்ல தான் இருந்தது. லைட்டிங். இந்த நாட்ல நம்ம ஊர் மாரி பெரிய மண்டபங்கள் கிடையாது. மண்டபங்கள் வந்து இப்ப தான் ஒண்ணொண்ணா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அ இப்ப கட்டி வச்சிருக்கிற மண்டபங்கள் வரைக்கும் சூப்பரா இருக்கு சீரியஸா. ஆனா அங்க அன்பார்ச்சுனேட்லி இப்ப வரைக்கும் ஒரு வெட்டிங் கூட நான் பண்ணது இல்லைங்க. நான் பண்ணியிருக்கிற வெட்டிங் எல்லாத்துக்கும் நான் தான் லைட் தூக்கிட்டு போணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ நாங்களே தான் எல்லா செட்டப்பும் எடுத்து கொண்டு போய் வைக்கணும் அங்க. லைட்ஸ்லருந்து அ ஆடியோ செட்டப்லேருந்து எல்லாமே நாங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருக்கும் அங்க. அங்க அதுக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இன்ஃபாக்ட் சில வெட்டிங்ஸ்ல வந்து சில வெட்டிங் ஹால்ஸ்ல வந்து ப்ராப்பரா பவர் சப்ளையே இருக்காது. எங்க இருந்தோ பவர கொண்டு வந்து நாங்க வச்சு, அதுக்கு தகுந்த மாரி லைட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். லைட்ஸும் நீங்க எத்தன லைட் எடுத்துட்டு போ முடியும்? நம்ம ஊர்லலாம் ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10, 12 ஃபிக்சர் வச்சிருப்பாங்க மேல. 10, 12 லைட்லாம் எடுத்துட்டு போகவே முடியாது. நம்ம கார்ல தான் போறோம். நம்ம லாரிலயே போறோம். நம்ம கார்ல போனா 10, 12 லைட்லாம் எடுத்துட்டு போ முடியாது. 2 லைட் மிஞ்சி போனா 3 லைட் அவ்வளவுதான் மேக்ஸிமம் எடுத்துட்டு போ முடியும். அதுவும் என்ன, 200 வாட் லைட் தான் எடுத்துட்டு போ முடியும். 300 வாட் எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்கா, நமக்கே அது பெரிய லைபிலிட்டி ஆயிடும் அது. அவ்வளோ ஹெவியான லைட் கொண்டு போய் மேல நிறுத்துறோம் அப்படின்னாக்கா, இங்க குழந்தைங்க அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. தட்டி கிட்டி விட்டாங்கன்னா பெரிய வம்பாயிடும் அதெல்லாம். அதனால
டெக்னிக்கல் சைடுல தான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைங்க இங்க. லைட்டிங் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும். மத்தபடி செரிமனிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். என்ன அங்க கொஞ்சம் எலாபரேட்டா பண்ணுவாங்க இந்தியால. இங்க கொஞ்சம் சுருக்கி பண்றாங்க. டைம் வந்து அங்க 6 மணி நேரம் நடக்கிற ஈவென்ட் இங்க ஒரு 3 மணி நேரத்துல முடிஞ்சிருங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, இந்தியால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அங்க கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுனால கொஞ்சம் இதுவா இருக்கும். பட் டைமிங்கா பார்த்தீங்கன்னா, அங்க ஈஸி, இங்க கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ 2மே 2 கான்ட்ராஸ்ட்டா தான் இருக்கு. கண்டிப்பா. இங்க டைம் கம்மியா இருக்கே அப்படிங்கிறதுனால எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும்னு அவசியமே இல்லைங்க. நீங்க இது எல்லாத்தையும் செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எனர்ஜி முக்கால்வாசி போயிரும். அங்க வந்து ஆல்ரெடி எல்லாம் ரெடியா இருக்கு கரெக்ட்டு தான் சார். அப்படிங்கிறதுனால நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்கா, அது லாங்கர் ஹவர்ஸ் போறதுனால அங்கேயும் எனர்ஜி போயிடும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே எனர்ஜி கன்சம்ப்ஷன்லாம் ஒரே மாரி தான் இருக்கும் நமக்கு. ஆனா இதுல வந்து சீக்கிரமா போயிரும். அங்க கொஞ்சம் சஸ்டெயின்டா நிதானமா அப்படியே உறிஞ்சு எடுத்துருவாங்க. இங்க வந்து டக்குன்னு போயிரும். எல்லாத்தையும் எடுத்து கார்லருந்து அன்லோட் பண்ணி கொண்டு வந்து வச்சு லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரைபாட்லாம் செட் பண்ணி முடிக்கும்போதே, "அப்பா போதும்டா சாமி என்ன விட்டுருங்கடாங்கிற" மாரி ஆயிடும். சில நேரங்கள்ல அப்படிதான் போகுங்க. ஆமா சார். ஏன்னா நான் வந்து ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிற இப்ப நான் ஸ்டுடியோல பண்ணியிருக்கேன். இந்த லைட் செட்டப் பண்ணிட்டு முடிச்சுட்டு உட்கார்றதுக்குள்ளயே, "ஐய்யய்யோ! இப்போ ஷூட் பண்ணணுமா?" அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா நான் எல்லாமே லோட் பண்ணணும். ஷூட் முடிச்சோனே அன்லோட் பண்ணணும். ஏன்னா அங்க தான் நான் செட்டப் திருப்பி வந்து சிஸ்டம் எடிட் பண்றதா இருக்கட்டும், நான் தூங்குறதா இருக்கட்டும், அதே ரூம்ல தான் பண்ணணும். ஓ! அப்படிங்களா? ஓகே. எனக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆமா. கரெக்ட் தாங்க. அது சிங்கிள் ரூம்ல தான் இப்போ ஒரே அபார்ட்மெண்ட் ஃபேமிலியும் இருக்கு. அப்பா, அம்மாலாம் இருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்து ரூம்ல இருப்பாங்க. நான் இந்த ரூம்ல எல்லாமே நான் இதிலேயே பண்ணணும் அப்படின்னும்போது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. கரெக்ட் தான். நீங்க ஒண்ணு வேணா ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன ஐடியாக்காக சொல்றேன் நானு. அம் உங்களுக்கு வந்து இந்த ம். எக்ஸ்டென்ஷன் போல்ஸ் கிடைக்குங்க. சரிங்களா? அது என்ன பண்ணலாம்னாக்கா, ஒரு ம், ம். டென்ஷன்ல வந்து 2 செவுத்துக்கும் மேல ஒரு போல் மாரி நிறுத்திறலாம் நீங்க. ரொம்ப ஹெவி லைட்ஸ் மாட்டிக்காதீங்க. சின்ன சின்ன லைட்ஸா ஒரு 3 லைட் அதுல மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, ஸ்விட்ச போட்டா லைட் மாத்திரம் ஆன் ஆயிடும். அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாம் நீங்க. தரையில வந்து ஒரு 3 ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கோங்க. இல்லாட்டி சாக் பீஸ் வேணா போயிரும் அது. ஸ்டிக்கரோ இல்ல மார்க்கர்லயோ எதுலயாவது சின்னதா ஒரு டாட் அந்த மாரி ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ ட்ரைபாட கொண்டு வந்து வைக்கணும்னாக்கா, இந்த ஹைட்ல இந்த இடத்துல இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் அப்படி மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா, இந்த பிரச்சனை எனக்கு இருந்திருக்கு முன்னாடி. அதனால சொல்றேன் நானு. கொண்டு வந்து அப்படி வச்சோமா, ஸ்டார்ட் பண்ணோமா அப்படிங்கிற மாரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டேபிள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா, அதெல்லாம் இடம் அடைச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு. உட்கார்ந்து அப்படி பேசணுமா, முடிச்சோமா. சரி. ஓ! ஆமா. நீங்க எடிட்டிங் வீடியோ பண்றதுனால அது டேபிள் எல்லாம் வேலைக்கு ஆகாது. கரெக்ட். புரியுதுங்க. ஆமா. அதுக்கு நான் வந்து ஏதாவது ஒண்ணு வச்சு தான் ஆகணும். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பிளான் பண்ணேன். பட் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூச்சர் ஒரு 2, 3 மந்த்ஸ்ல வந்து அதாவது இந்த இயர் எண்டுக்குள்ள லக்கிலி முடிஞ்சா அ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடலாம் அப்டின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால இங்க எல்லாமே செட்டப் பண்ணிட்டோம்னா, திருப்பி அங்க போனா அது வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் சரி பார்த்துக்கலாம். இந்த இயர் தாண்டுச்சுன்னா, அதுக்கு அடுத்து திருப்பி அந்த போல்ஸ் வைக்கலாம் அப்டின்ட்டு தான். சூப்பர். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வந்து நீங்க இந்த ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணப்பவும் சரி, இப்பயும் சரி ஒரு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அ இப்ப எனக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நான் உங்ககிட்ட தான் கேமரா கத்துக்கிட்டேன். எனக்கு உங்க மேல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. ஸோ அந்த மாரி உங்களுக்கு யார் மேல இருக்கு? லைக் இல்ல உங்களுக்கு வேற யாருனா வந்து இவங்க மாரி ஒர்க் பண்ணணும், இவங்க சூப்பரா பண்றாங்க. அந்த மாரி யாருனா ஒருத்தவங்க இருக்காங்க அப்டின்னா, உங்களுக்கு யார் அவங்க அப்டின்ற மாரி? எனக்கு இங்க இருக்கிற மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து அவரு கூடவே நான் ஒர்க் பண்றேனே, அதுவே எனக்கு பெரிய பெரிய பாக்கியம் தான் அது. இங்க என்னுடைய குரு வெங்கட் குட்டுவான்னு ஒருத்தரு. அவரு தான் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து ப்ராப்பரா கத்துக் குடுத்தது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி சரி ஓகே. தடி எடுத்தவன்லாம் தண்டால்காரங்கிற மாரி தான் சுத்திக்கிட்டு இருந்தேன் நானு. என்ன நமக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாதா? அப்படிங்கிற மாரி தான் இருந்தேன் நானு. பட் அவரு தான் வந்து ப்ராப்பரா இதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு அப்படிங்கிற மாரி அது கிளீனா சொல்லிக் குடுத்தது அதுதான். அவரு எப்படின்னாக்கா, அ கொஞ்சம் ரியாக்டிவா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்மள எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூல தான் கத்துக்கிற மாரி இருக்கும். அது ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து கடுப்பா இருக்கும் எனக்கு. என்னடா இது இவ்ளோ திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மத்தவங்க யாருமே நம்மள எதுவுமே சொல்லல. இவரு ஒருத்தர் தான் சொல்றாரு அப்படிங்கிறதுனால, எனக்கு இவரோட பாயிண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாவே பட்டுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. இவரு சொல்றாரு, இவரு ஃபர்ஸ்ட் நீ சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு ஃபோட்டோ எடு. மத்தவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவருக்கு விஷயம் தெரியும். இவர்கிட்ட இருந்து நல்லா இருக்குன்னு வாங்குறது தான் கஷ்டம். அதனால இவரு தான் முக்கியம். இவரு நல்லா புடிச்சுக்கோ. இவரு தான் உன்ன தூக்கி கொண்டு போய் நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே இன்ஸ்பிரேஷன் இவரு தான். வெங்கட் தான். ஒரு 10 நாள் முன்னாடி கூட ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தோம். நான் அவர்கிட்டயே இதான் சொன்னேன் நானு. வெங்கட் நானும் அங்கேயே தான் இருந்தேன் நானு. ஆனா இந்த மாரிலாம் அங்க இல்லவே இல்லையே அப்படின்னு தான் இருக்கும். அவர் ஃபோட்டோஸ் அந்த அளவுக்கு கெத்தா இருக்கும். பார்க்கறதுக்கு லைட் பண்றது அதெல்லாம் வந்து ஒரு 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 விஷன் இருக்கும் அவருக்கு. ஓகே இந்த மாரி லைட் பண்ணா இந்த மாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது அந்த விஷயத்துல எல்லாம். இன்னும் நெறைய திட்டு வாங்கி கத்துக்கிற மாரி இருக்கும். திட்ட மாட்டாரு லிட்டரலா சரிங்களா? ஆனா எப்படின்னாக்கா ஹார்ஷாலாம் பேசவே மாட்டாரு அவரு. எப்படி சொல்றது?
ஐயோ! சொதப்பிட்டோமே அப்படிங்கிற மாரி நமக்கே ஒரு மாரி அசிங்கமா இருக்கும் அது. அதுதான் விஷயமே அங்க. ஏன்னா அவரோட பாயிண்ட்ஸ் அவ்வளோ மதிக்கிறோம் நம்ம. அவரோட அவர் சொல்ற விஷயத்த அவ்வளோ வேல்யூ பண்றோம் அப்படிங்கிறதுனால, அ அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அவர் தான் பயங்கரமான இன்ஸ்பிரேஷனுங்க இங்க. இப்போ சோசியல் மீடியால எடுத்துக்கிட்டா, Instagramம புடிச்சு தேய்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா, வர்றவங்கலாம் இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்க ஒர்க் எல்லாம் பார்த்தா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம? என்னடா என்ன நம்ம வித்த காட்டுறானுங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு இப்பல்லாம் சீரியஸா. எனக்கும் அளக்குறாங்க. அதேதான் சார். கொஞ்சம் ஜோன் அவுட் ஆயிடுவேன். நம்பலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்ற மாரி இருக்கும். திடீர்னு அதனால நான் ஜோன் அவுட் ஆயி நான்லாம் நெறைய அனுபவிச்சிருக்கேன். திடீர்னுலாம் 1 மாசம் வந்து நான் வீடியோவே போட மாட்டேன். எங்கனா ஒரு இடத்துல போயிடுவேன். அப்புறம் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி நானே ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அதுக்கடுத்து திருப்பி அந்த மாரி தான் நெறைய இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1 வருஷத்துல 3 பிரேக் எடுத்துட்டேன். 1 வருஷத்துக்கு 3 பிரேக் எடுக்கிற ஆள் நானா தான் இருப்பேன் கன்டென்ட் கிரியேஷன்ல. இப்படிலாம் வேண்டாங்க. அதெல்லாம் நீங்க பாட்டுக்கு உங்களுடைய ரூட்ல நீங்க பண்ணிக்கிட்டு இருங்க. அத கம்பேரிசன் தான் பிரச்சனையே வந்து. கம்பேரிசன் இஸ் தி தீஃப் ஆஃப் ஜாய் அப்படிங்கிற மாரி, நீங்க கம்பேர் பண்ணவே ம், கூடாது எதையுமே. ம், ம். அதாவது நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆயிக்கலாம். இல்ல கம்பேர் வந்து நான் சொல்ல வர கம்பேர் வந்து, அவங்க பண்றது வந்து நம்ப கத்துக்கணும் அப்டின்னா, நம்பளுக்கு இங்க வந்து யாரும் சொல்லி தர இல்லைங்களா? நம்ப வந்து அத லேர்ன் பண்ற ப்ராசஸே இங்க பெருசா இருக்கு அப்டின்ற மாரி சொல்ல வரேன் சார் நானு. ஏன்னா நம்ப இப்போ நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? எனக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அ கொஞ்சம் லைட்டா தொட்டுப்போம். அது வந்து ஒரு வேணும்னா போவோம். சும்மாலாம் போவேணான்ற மாரி தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ பார்ப்பேன். பட் அவங்க வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல தான் வெளாடுவாங்க. அப்ப நான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கத்துக்கணும் இல்லைங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியணும் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் பத்தின பேசிக் நாலேட்ஜ் இருக்கணுன்ட்டு, இப்போ ஒரு நடுவுல ஒரு 20 டேஸ் பிரேக் எடுத்தேன். அந்த 20 டேஸ்ல ஃபுல்லா பிளெண்டர்க்குள்ள இருந்தேன். என்னதான் சொல்ல வராங்க? அது எப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு 20 டேஸ் பிளெண்டருக்குள்ள போனேன். ஸோ அந்த மாரி சொல்றேன். திடீர்னு பிரேக் எடுக்கிறப்போ, ப்ரொடக்டிவான பிரேக்கா நான் எடுத்துப்பேன். புரியுது, புரியுதுங்க. எனக்கு எப்படி அவங்க இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்கன்னாக்கா, ப்ராப்ளம் சால்விங்ல தான். நம்ம ஒரு விஷயத்துக்கு என்னென்னமோ யோசிச்சிருப்போம். இது இப்படி சால்வ் பண்ணலாம், அப்படி இப்படி லைட் அப்படி இப்படி இப்படின்ட்டு. ரொம்ப சாதாரணமா அத லைட் பண்ணிட்டு போயிருவாங்க சில பேர்லாம். அப்பதான் நமக்கு தோணும், ஓகே, அ ஒரு ஒரே பிரச்சனை தான். அதுக்கு எவ்வளோ எலிகன்ட்டா, எவ்வளோ சிம்பிளான சொல்யூஷனே அவங்க காமிக்கிறாங்க. ஆனா நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம் தேவையில்லாததுக்கெல்லாம் அப்படிங்கிற மாரி எனக்கு ரொம்ப தோணும். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாக்கா, Instagram பூரா இன்ஸ்பிரேஷன் தான் நமக்கு. எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. Instagram யூஸ் பண்ண தெரியாது ஒழுங்கா. தேய்ச்சுக்கிட்டு இருப்பேன் நானு. அவ்வளவுதான். நல்லா எனக்கு பிடிச்ச ஒர்க் ஏதாவது வந்ததுனாக்கா, ஃபாலோ மட்டும் பண்ணுவேன் நானு. அவ்வளவுதாங்க. மத்தபடி இந்த போஸ்ட் போடுறது எல்லாத்தையும் வந்து ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க. எப்பயாவது தான் நான் போஸ்ட் போடுவேன். நெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டு போயிருவேன் நானு. இப்போ கூட பாருங்க, ஹவுஸ் வார்மிங் ஃபோட்டோஸ் இங்க எடுத்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் போட்டிருந்தேன். சரி, கேப்ஷன்லாம் யார்றா படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாட்டுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு போயிட்டேன். எல்லாரும் பார்த்தா கங்கிராச்சுலேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. எ என்ன எல்லாரும் கங்கிராச்சுலேஷன்ஸ்ங்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, எல்லாம் ஹவுஸ் வார்மிங்ல வர்ற கமெண்ட்ஸ். ஐயோ! இது நான் வாங்கின வீடு இல்லப்பா அது. வீட்டு ஓனர் பார்த்தா எனக்கு கல்லாலே அடிப்பானுங்கிற மாரி தான் இருந்தது எனக்கு. அதான் அது நமக்கு அவ்வளோதான் யூஸ் பண்ண தெரியும் Instagram. நெக்ஸ்ட்ன்னு குடுத்தோமா, ஃபோட்டோவ போட்டோமா, போஸ்ட் பண்ணோமா, போனோமா அப்படிங்கிற மாரி தான் இருப்பேன் நானு. எனக்கு என்னன்னா, அது வீடு வீடு ஃபோட்டோ போடும்போது, இது என் வீடு இல்ல அப்படின்னாக்கா, இப்ப நாங்க சொன்னோமா, அது உன் வீடுன்னு அப்படின்னு யாராவது வருவாங்க. அதனால இதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுர்றது. சரி அப்புறம் நீங்க இப்போ மூவி சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மூவி பிரேக் டவுன்லாம் நெறைய போட்டுருக்கீங்க. சினிமாட்டோகிராஃபி பத்தி அது லியோவோ ஏதோ சம்திங் அந்த எந்த படம்னு ஆ சொல்லிட்டு கரெக்ட்டா கொஞ்சம் தெரியல. சில ஒரு 10 படம் கிட்ட பட போட்டுருக்கோம்னு நெனைக்கிறேங்க. ஆமாங்க. அந்த மாரி படம்லாம் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ ரீசென்ட்டா நீங்க பார்த்த படத்துல, சினிமாட்டோகிராஃபிக்காக பார்த்து ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த படம் ஏதாவது இருக்கா? இல்ல நீங்க பார்த்து இப்படியெல்லாம் ஒரு ஷாட் வச்சிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச படம், இல்ல அத பத்தின ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல ரீசென்ட்டா பார்த்த மூவிஸ், இல்ல உங்களுக்கு ஆல் டைமா ஃபேவரைட்டா இருக்கும். அந்த மாரி ஏதாவது மூவிஸ் ரிலேட்டடா? ஆக்சுவலி எனக்கு ஆல் டைம் ஃபேவரைட்ஸ்ன்னா சில படங்கள் இருக்குங்க. அதுல ஒரு 4, 5 படத்துக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்ஃபாக்ட் அலைப்பாயுதேக்கெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு 1 1/2 வருஷம் ஆச்சு. இன்னும் அது ஒழுங்கா வீடியோ கூட இன்னும் பண்ணல அத. இப்போ வரைக்கும் நோட்ஸ் இருக்கு. நோட்ஸ் எடுத்து காமிச்சா இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ம். ஆ சினிமாட்டோகிராஃபிக்கு பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆச்சுன்னா ஓகே. ஸோ இது ஃபுல்லா நோட்ஸ் தான் அது. சில நெறைய படங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நானு. அ சாரி, எங்கேயோ தள்ளி போயிருச்சு. ஒரு ம். நிமிஷம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ படத்துக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நானு. என்ன அது அது எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. அதனால அப்படியே உட்காந்துட்டு இருக்குது இது எல்லாமே. ஆ நீங்க ரிவ்யூ மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயோ! பாருங்க, ரிவ்யூங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைங்க. நான் என்ன இதுக்கு முன்னாடி எந்த சினிமாலாம் ஒண்ணும் எடுத்தது கிடையாது நானு. நம்ம கண்ல பட்ட சில இல்ல நல்ல விஷயங்கள நான் ஷேர் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். அது ரிவ்யூலாம் தயவு செஞ்சு அதுக்கு இல்லன்னா அந்த நீங்க ரிவ்யூங்கிற ஒரே ஒரு ஷாட்ட வந்து பெயிண்ட் எடுத்து அடிச்சிடாதீங்க. பிரேக் டவுனாவது பண்ணலாம் சார். கண்டிப்பா இல்ல முயற்சி அப்ப நீங்க பண்றேங்க. பிரேக் டவுன் அந்த மாரி ஏதாவது பண்ணலாம். ஏன்னா வந்து அத நீங்க பண்றப்போ,
ஈஸியா எங்களாலயும் வந்து ஓகே இப்படி லைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க முடியும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே கேமரா, சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது வந்து ஃபுல் ஆஃப் பிளேயிங் இன் லைட்ஸ் தானே. நிச்சயமா ட்ரை பண்றேங்க. நான் இது பாருங்க, இந்த அலைப்பாயுதை இருக்கு, பொன்னியின் செல்வன் 2 இருக்கு. பொன்னியின் செல்வன் 2லாம் வந்து தியேட்டர்லயே உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருந்தேன் நானு. பண்ணவே இல்ல இந்த வீடியோவ. சரி, ஒரு 1 மாசம் டிலே ஆயிடுச்சு. வொர்க் ஜாஸ்தியா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டு யாரு பார்க்க போறாங்க அப்படின்னு தோணுச்சு. அதனால அப்படியே விட்டேன் நானு. சரி சரி, நீங்க இது பண்ணுங்க. ஏற்கனவே இப்பயும் பார்ப்பாங்க. இன் நீங்க எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ் சேனல் இருக்கு இல்லைங்களா? நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் YouTubeல. பார்த்துருக்கேங்க. அவங்க அவங்க அந்த மாரி பிரேக் டவுன்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? அது பார்க்கும்போதே உ நம்பளோட நாலேட்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயி அது வேற மாரி பார்க்க தோணுது. ஸோ அவங்களோட சேனல்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நீங்க இன்னும் பண்ணீங்க அப்டின்னா, இன்னும் ஈஸியா சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். லைக் எனக்கு நீங்க சொல்றப்போ எனக்கு பெர்சனலா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். நீங்க பிரேக் டவுன் அந்த மாரி ஏதாவது பண்ணுங்க. நிச்சயமா. அது அவங்க வீடியோஸ் நான் இன்சைட்ல நீங்க நெறைய வீடியோ பார்த்துருக்கேங்க. அதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாரு, இதெல்லாம் நமக்கு தோண கூட இல்ல அப்படிங்கிற மாரி தான் தோணும் எனக்கு. அவ்ளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அவ்ளோ நுணுக்கமா பார்த்து கவனிச்சு, அதுக்கெல்லாம் வேற லெவல் டெடிகேஷன் வேணும். அதெல்லாம் சூப்பர். அந்த சேனல்லாம் வந்து அது ஒரு நல்ல, அதான் இன்டர்நெட்ல ரொம்ப நாலேட்ஜபிளான சேனல்ஸ் நெறைய இருக்குங்க. நம்ம பார்த்து தேடி எடுத்துக்கணும் அதுல. அதுல இந்த சேனலும் ஒரு முக்கியமான சேனல். அந்த எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ் அவங்களோடது அந்த ஸ்டார்ட்டிங்லயே கொஞ்சம் பார்த்துருக்கேன் நானு. அந்த ரீகிரியேட் பண்ணுவாங்க இல்லைங்களா சீன்ஸ. அப்ப இருந்தே நான் பார்த்துருக்கேன் அவங்கள. என்ன கெத்து காட்டுறாங்க. வெறும் ஃபோன் கேமரா வச்சுட்டு கெத்து காட்டுறாங்க. இத்துணூண்டு கேமரா வச்சுட்டு கெத்து காட்டுறாங்க அப்படின்னு நான் ஆச்சரியமா பார்த்ததெல்லாம் உண்டு. முக்கியமா அந்த 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 ரொபாட்டிக் ஆர்ம் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஆமா. ரீகிரியேட் இப்போ பண்ணியிருந்தாங்க. அந்த அதெல்லாம் வந்து விக்ரம் சீன் நிஜமா செம ரீகிரியேட் இன்ஸ்பைரிங்கா பண்ணியிருந்தாங்க. இருந்தது அது. 360 கேமரா வச்சு. நிச்சயமா. அந்த மாரி அடுத்து அவங்க அவங்களோட கிட்ட தான் சேனல் நல்ல பாட்காஸ்ட் நாலேட்ஜபிளான கேட்டுருக்கேன். சேனலுங்க. சொல்லிர்றேன் இது எல்லாமே. கரெக்ட். நான் நிச்சயமா ட்ரை பண்றேங்க. நிச்சயமா ட்ரை பண்றேன். என்னோட அறிவுக்கு எட்டுன விஷயங்கள நிச்சயமா ஷேர் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பா. கண்டிப்பா சார். அ உங்களுக்கு அதான் மூவி இப்போ ரீசென்ட்டா பார்த்த படம் அதுல ஏதாவது நீங்க வந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்ட்டிகுலர் சீனா இருந்தா கூட நல்லாருக்கும் நீங்க சொன்னா. பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபி வைஸ் சூப்பரா இருந்ததுங்க. அது ஒண்ணு. இப்ப ரீசென்ட்டா வேற ஏதோ ஒரு படம் பார்த்தேனே, அதுல கூட தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. இல்ல அது பொன்னியின் செல்வன் பார்ட் 2 தானா? சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. கேமரா வந்து எப்படின்னாக்கா, அ ஸ்டாட்டிக்கா நான் பார்க்கவே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ரீசென்ட்டா தான் பார்த்தேன் அந்த படத்த. ஒரு 15 நாள் முன்னாடி தான் பார்த்த மாரி ஞாபகம் எனக்கு. ஆனா பொன்னியின் செல்வன் 2ல வந்து நான் நோட்டீஸ் பண்ணது இதாங்க. இந்த இந்த ஸ்டாட்டிக் ஷாட்ஸ் மாரிலாம் ரொம்ப அ கம்மியான ஷாட்ஸ் தான் படத்திலேயே இருந்தது. கேமரா மூவ்மெண்ட்லயே தான் இருக்கும். அ அது அவங்க வச்சிருந்த லைட்டிங்கு, முக்கியமா ஒரு ஷாட் சொல்லணும் அப்டின்னாக்கா, செம்ம இன்ஸ்பைரிங்கான ஷாட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷாட் அது. அ ஜெயம் ரவி வந்து கேமரா முன்னாடி வந்து நிக்கிற மாரி ஒரு ஷாட். அவுட் ஆஃப் ஃபோகஸ்லேருந்து அப்படி ஃபோகஸ்குள்ள வந்து நிக்கிற மாரி, ஃபோகஸ் பிளேன்க்குள்ள நடந்து வந்து நிக்கணும். அவ்வளவுதான் ஷாட். அந்த ஷாட்டுக்கு அவங்க வச்சிருந்த லைட்டிங், அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த லென்ஸ், அந்த லென்ஸுடைய டிஸ்டார்ஷன் அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. ரவிவர்மனும் சாதாரண ஆள் கிடையாது அவரு. அதான் இப்போ இருக்கிற இந்த ரொம்ப மாடர்ன் கிளினிக்கல் லென்சஸ்லாம் யூஸ் பண்ணாம, கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற மாரி லென்சஸ் இந்த மாரி படங்களுக்கு யூஸ் பண்ணதே வந்து என்ன பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதுல. அது நாங்க அந்த படம் பார்த்ததே வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஒரு ஒ அதாவது எப்படி சொல்றது? 15/70 ஐமேக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஒரிஜினல் ஐமேக்ஸ் அது. அந்த தியேட்டர்ல 3 பேர் தான் உட்கார்ந்து பார்த்தோம் அந்த படத்த. நானு, கார்த்திக் தெரியும் எல்லாருக்கும். இப்ப இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவர் ஒய்ஃப் 3 பேர் தான் உட்கார்ந்து இந்த படத்தையே பார்த்தோம். ஃபுல் தியேட்டருக்கு நாங்க தான். அந்த நாங்க 3 பேர் தான். எங்க வேணா உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஜாலியா போய் எங்களுக்கு புடிச்ச சீட்ல போய் உட்காந்துக்கிட்டோம். அட்டகாசமா இருந்தது சினிமாட்டோகிராஃபி அந்த படத்துல பார்க்கறதுக்கு. அது ஒண்ணு சூப்பரா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அலைப்பாயுதையில இன்னொரு சின்ன ஷாட் சொல்றேன் நானு. இந்த பச்சை நிறமே பாட்டுல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கருப்பு போர்ஷன் வரும்போது, பிளாக் கலருக்கு வரும்போது, அ ஒரு மான்டாஜ் தான் அது. ஷாலினிய வந்து திரும்ப அவுட் ஆஃப் ஃபோகஸ்லருந்து ஃபோகஸ்க்கு கொண்டு வரணும். ஆனா, அந்த இடத்துல அந்த அவுட் ஆஃப் ஃபோகஸ்லருந்து ஃபோகஸ்க்கு டைரக்ட்டா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. கேமராவ அ ஃபோகஸ் பிளேனுக்கு கொஞ்சம் நகர்த்தியிருப்பாங்க முன்னாடி. ஆனா, கேமராவ கொண்டு வந்து முன்னாடி ஃபுல்லா ஃபோகஸ் பிளேன்க்குள்ள கொண்டு வராம, ஒரு 3/4 தூரத்துக்கு கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா ஃபோகஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல சாரி. நான் அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றேன் நானு. ஃபோகஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, 3/4 தூரத்துக்கு ஃபோகஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, கிட்டத்தட்ட ஃபோகஸ்க்கு கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா கேமரா நகர்த்தியிருப்பாங்க. ஸோ அந்த சின்ன விஷயம் தான் அது. சரிங்களா? அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர் ஆட் பண்ணி குடுக்கும் அந்த ஷாட்டுக்கு. சாதாரணமா அவுட் ஆஃப் ஃபோகஸ்லருந்து ஃபோகஸ் வர்றதுங்கிறது எல்லாரும் பார்த்து பழகின ஒரு விஷயம் அது. அதுல ஒரு பெரிய மேஜிக்கே கிடையாது.
அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து ஃபோக்கஸ் வருது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்கு கிட்ட வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் கேமராவை வச்சு திரும்ப அந்த ஃபோக்கஸ் பிளேனுக்குள்ள கொண்டு வரதுங்கிறதெல்லாம் வந்து அந்த நேரத்துல அதெல்லாம் யோசிக்கணும். அந்த கேமரா வச்சு அந்த அளவுக்கு விளையாடினா மட்டும்தான் அதெல்லாம் தோணும். இது படம் பார்த்த எத்தன பேர் வந்து இது அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. ஆனா, யாருக்காவது அது யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? அது எங்கேயோ ஒரு இடத்துல அது யூஸ் ஆகும் அது. அந்த லெகசி அப்படியே கன்டின்யூ ஆகும். அது ரொம்ப பெரிய விஷயங்க அது. அந்த மாரி சின்ன சின்ன நியூவான்சஸ்லாம் வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் தெறிக்க விட்டுருப்பாங்க அலைபாயுதை படத்துல. அது ஒரு அதான் சொல்றது பெரிய நோட்ஸே இருக்குது எனக்கு. எனக்கு அந்த மாரி நெறைய படங்கள் எனக்கு பிடிச்ச படமே இருக்கு பெர்சனலா. இப்போ ரொம்ப ரீசென்ட்டா வந்த படம் அப்டின்னாக்கா, ஃப்ளை மீ டூ த மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். இப்போ ரீசென்ட்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 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 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். இங்கிலீஷ் படம் அது. அந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி அல்டிமேட்டா இருந்தது. சூப்பரா இருந்தது. சார் நம்ம பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா ஒரே ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து பிடிஎஸ் வித் சிசிஎஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து கேமராக்கு பின்னாடி இருக்க பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருக்கவங்கள வந்து கேமராக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ இந்த பாட்காஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? டெஃபினட்டாங்க. கேமரால என்ன பண்றோம், இல்ல கேமரா ஆப்பரேட் பண்றவங்களுடைய விஷயங்கள்லாம் என்ன, அது டெக்னிக்காலிட்டிஸ் ஆகட்டும், அதுல இருக்கிற கஷ்டங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பொதுவா பார்க்குறவங்களுக்கு அது தெரியறதே கிடையாதுங்க. இப்போ எத்தனையோ ஷாட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல ஷாட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு 2 செகண்ட், 3 செகண்ட் தான் படத்துல வரும். இல்ல நம்ம எடுக்கிற சீன்ஸ்லயே வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 செகண்டுக்கு பின்னாடி எவ்ளோ வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாரி விஷயங்கள நம்ம வெளியில காமிச்சு தான் ஆகணும். இத வெளியில காமிக்கும்போது தான், ஓகே இவ்ளோ பண்றாங்களா ஒரு இத்துணூண்டு விஷயத்துக்கு அப்படிங்கிறது தோணும். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் நானு. நீங்க இந்த எக்ஸ்பெக்ட் எஃபெக்ட்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா? அவங்க சேனல்லயே கூட இந்த சிவாஜி த பாஸ் படத்தோடைய பிரேக் டவுன் போட்டிருந்தாங்க. அதுல ரொம்ப சின்ன விஷயம் தான் அது. எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னது கட் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். அந்த அந்த ஒரு லைனுக்கு ஒரு கட் அப்படின்னு வைக்கிறாங்க இல்லையா? அந்த மைண்ட்லயே எடிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம் அ கேரக்டரிஸ்டிக். எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, அந்த மைண்ட்ல நம்ம இந்த வெட்டிங் வீடியோவே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். சும்மா கசமுசான்னு எடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா, என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி அது. நம்ம அதுக்கு மேல நம்ம ஃபுட்டேஜ் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா எப்படியும் அது குப்பைக்கு தான் போகுதுன்னு தெரியும் நம்ம. அத யூஸே பண்ண போறதில்ல. அப்படிங்கிறப்போ, நம்ம அந்த ஷார்ட்ட ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பட்டன் அமுத்துறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள பண்ணணும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாரி இந்த 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 பிடிஎஸ் விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கே தெரிய வரும். சும்மா நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் கசமுசான்னு எடுத்துட்டு இருக்கிறதுல வந்து ஒரு டிசிப்ளினே நம்மளால பழக முடியாது. பிளஸ் இந்த மாரி பிடிஎஸ் விஷயங்கள காமிக்கும்போது தான் வந்து நெறைய ப்ராப்ளம் சால்விங்கும் நமக்கு தெரிய வரும். நமக்கு முன்னாடி இருக்கிறது எல்லா சீன்ஸுமே ஒரு ப்ராப்ளம் தான். அத எப்படி நம்ம அணுகுறோம், எப்படி அத சால்வ் பண்றோம், அதுக்கு எந்த மாரி லைட் செட் பண்றோம், லைட்டிங் விஷயத்த எப்படி சால்வ் பண்றோம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அ 1000 பக்கம் உட்கார்ந்து படிச்சாலும், ஒரு பிடிஎஸ் சீன பார்த்தா புரியிற மாதிரி படிக்கிறது புரியவே புரியாது. அட்லீஸ்ட் எனக்கு. நான் பெருசா படிக்கிற ஆள் கிடையாது நானு. அதனால எனக்கு வந்து இப்போ ஒரு ஒரு விஷயத்த காட்சியா காமிக்கிறத விட, படிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு காட்சியா பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்குவேன் நானு. எனக்கு கிராஸ்ப் பண்ணிக்குவேன். என்ன மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. புக்கா படிக்கிறது அப்படிங்கிறத விட, அந்த ஒரு சீன காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்க பண்ணிட்டு இருக்கிறத தயவு செஞ்சு இன்னும் எலாபரேட்டா பண்ணுங்க. இன்னுமே கன்டினியூஸா பண்ணுங்க இத. கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. நெறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியாது இது எத்தன பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஹேவ் நோ ஐடியா. அதனால சொல்றேன், நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. இது நெறைய பேர போய் ரீச் பண்ணும் அது. ம் இது ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொல்றேன் நானு. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத தயவு செஞ்சு கன்டினியூஸா பண்ணுங்க. எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ வெரி மச். அதுக்கு நீங்க பண்ண ஆரம்பிச்சதுக்கே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஷாம், கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. சாரி நான் ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன் நானு. சீக்கிரமே நம்ம இன்னொரு வீடியோல திரும்பவும் இதே மாரி பேசுவோம். நம்ம இன்னும் டீட்டெயில்டா பேசுவோம். ஒரு சாட்டர்டே, சண்டே மாரி உட்காருவோம். மணிக்கணக்கா பேசினா கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா இன்னைக்கு நான் இப்போ ஓடியே ஆகணும். ரொம்ப ரொம்ப சாரி. சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா சார். நம்ம வந்து நெறைய பேசலாம். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தேங்க் யூ சார். நீங்க இந்த பாட்காஸ்ட் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணல. கூப்பிட்டதுக்கு, நீங்க வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. அண்ட் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். இத பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச்.